கவிதாசன், அதிமுக அவர்கள் ஒரு தனி பயணத்தை எடுக்கிறாங்க. நீங்க அவங்கள திட்டுறீங்க, அவங்க உங்களை திட்டுறாங்க. இப்ப ஒருங்கிணைப்பு குழு வந்திருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழுவுக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறது அதிமுக? ஏன்னா இரண்டு தரப்புலையுமே பேச்சுவார்த்தையில கடந்த காலங்கள்ல, ஏன்னா கூட்டணி கதவுகள் திறந்து வைத்திருக்கிறோம்னு சொல்லி உள்துறை அமைச்சரே பேசிட்டு போனார். அதனால இப்ப அதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல அவங்க அதிமுக பயணம் வேறு, உங்கள் பயணம் வேறா? முதலில் யாகாவாராயினும் நாகாக்க அப்படிங்கிற வள்ளுவருடைய வேதத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த எல்லை கடந்த பேச்சு, தடித்த பேச்சு, அது கண்ணிய குறைவான பேச்சு, கண்ணிய குறைவான நடவடிக்கையை ஆரம்பித்தவர்கள் அதை முடித்துக் கொள்ள வேண்டும். யார் ஆரம்பிச்சாங்கிறது தமிழ் மக்களுக்கு தெரியும். அதனால அவர்கள் இதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்கள்லாம் வர முடியும். அதுல இப்ப நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பழமையான வாக்காளர்கள், அடுத்து புதிய தலைமுறை வாக்காளர்கள். இதுல பழைய தலைமுறையை சேர்ந்த வாக்காளர்கள் அவங்க சாகுற வரைக்கும் உதயசூரியன், சாகுற வரைக்கும் இரட்டை இலை, சாகுற வரைக்கும் தாமரை அப்படின்னு வைராக்கியம் எடுத்தவர்கள் இருப்பாங்க. ஆனா இந்த பழைய தலைமுறை வாக்காளர்கள் என்பது ஒரு 25 விழுக்காடாக இன்றைக்கு குறைந்து போயிருக்கிறார்கள். அது காலம்தான் அதற்கு காரணம். அடுத்து புதிய தலைமுறை வாக்காளர்கள் ஒரு 25 விழுக்காடு இருக்கிறாங்க. இது இரண்டுக்கு இடையில எந்த பக்கம் வெற்றி காற்று வீசுகிறதோ அந்த பக்கம் பறக்கிறது மாதிரியான பலகீனமானவர்கள், மதில் மேல் பூனையாக இருப்பவர்கள் ஒரு 10-15 விழுக்காடு இருக்கிறாங்க. 65 விழுக்காடுக்கு மேல வாக்குப்பதிவு ஆவரேஜா நடக்கிறது இல்ல. ஒரு 30-35 விழுக்காடு வாக்காளர்கள் இந்த தேர்தல் திருவிழாவில் பங்கெடுப்பதே இல்லை. இப்படிதான் நம்ம இந்தியாவுடைய, தமிழகத்துடைய ஏறக்குறைய தேர்தல் மேப் இப்படிதான் இருக்கு, வரைபடம் இப்படித்தான் இருக்கு. அதனால நீங்க மத்தியிலே உணர்ந்து கொண்டார்கள் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறத. நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும் என்றால் அவருக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று கூட வேண்டும். நமக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதை தாண்டி நரேந்திர மோடி நாம் அனைவருக்கும் ஒற்றை எதிரியாக இருக்கிறார், பலமுள்ள தலைவராக இருக்கிறார். அந்த பலம் பொருந்திய தலைமையை வீழ்த்த வேண்டுமானால் நாம பலமோ பலகீனமோ நாம் அனைவரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை மத்தியிலே புரிந்து கொண்டார்கள். அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணி நாங்கள் மறுக்கிறோமோ ஏற்கிறோமோ அதை தாண்டி ஒரு வலிமையான சக்தியாக அவங்க இருக்காங்க. 1000 முரண்பாடுகள் அவர்களுக்குள்ளே இருந்தாலும், குறிப்பா கேரளாவுல கூட்டணியே இல்லைன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு அவங்க வலிமையான கூட்டணியா இருக்காங்கன்னு சொல்ற காலம் வந்திருக்குது. எதுக்குன்னா நம்ம ஒப்பிட நாம ஒரு கூட்டணி அமைக்கணுங்கிறதுக்காக. ஆமா, இதுதான் பாடம், இதுதான் நமக்கு கொடுக்கிற பாடம். கேரளாவை ஒரு மாடலா எடுத்துக்கங்க. காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எலியும் பூனையுமாக இருக்கின்றன. ஆனால் அது மாநில அளவிலே தான். மத்திய அளவுல பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சிநேகிதர்களாக இருக்கிறார்கள், வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது நம்ம நிறைய பேசிட்டோம். சரி, இப்ப இந்த ஒருங்கிணைப்பு குழு கிட்ட ஒரு புது எதிர்பார்ப்பு எல்லார்கிட்ட இருக்கும் இல்லையா? இல்ல, அதுதான் நான் சொல்ல வர்றேன். இப்ப அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமிகு எடப்பாடியார் அவர்கள் அந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் கார்னர் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மத்தியில மூத்தவர்கள், அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புபவர்கள், ஒருங்கிணைய வேண்டும் என்று விரும்புபவர்கள், அது தாமரையும் அதிமுகவும் இணைந்தால் இது இயற்கையான கூட்டணி என்று ஏற்றுக்கொண்டவர்கள், மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியுடைய கூட்டணி இருந்தால் மாநிலத்தில் நிறைய நன்மைகள் செய்ய முடியும் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்கள். அவங்க எல்லாருமே எடப்பாடி எந்த இடத்துல குழப்பி வச்சிருந்தார் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில், அதாவது அண்ணாமலை தனிப்பட்ட முறையில் என்னை விமர்சிக்கிறார், தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை தான் கூட்டணிக்கு இடையூறாக இருக்கிறார். அதனால அந்த பொங்கல்ல கல்லு மாதிரி சுவைச்சு சாப்பிடுற பொங்கல்ல கல்லு மாதிரி
கடிபடக்கூடியவராக அதனாலதான் நான் அந்த கேள்வியை கேட்டேன். அவங்க விமர்சனம் நேரடியா அவர் மீது விமர்சனம் வைச்சாங்க, உங்க தரப்புல இருந்தும் அவர் மீது விமர்சனம் வச்சீங்க. இப்ப வந்து அவர் வந்து இப்ப வேற ஒரு குழு வந்திருக்கிறதுனால ஏதாவது மாற்றம் வருமா? அவர் படிக்க போயிருக்கிறாரு, ஏதாவது மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். இல்ல, அந்த பொய் தோற்றத்தை மாண்புமிகு எடப்பாடியார் ஏற்படுத்தி இருந்தார் செயற்கையா. அதாவது அண்ணாமலை மட்டும்தான் 2 கட்சிகளுடைய இணைப்புக்கு தடைக்கல்லாக இருக்கிறார் அப்படின்னு. சரி, இப்ப அண்ணாமலை படிக்க போயிட்டார். இப்ப அண்ணாமலை படிக்க போயிட்டார் அப்படின்னாலும் அவர் என்ன சொன்னார்னா, நான் வெளிநாட்டில் இருந்தே தினமும் என்னுடைய அறிக்கைகளை, என்னுடைய கவனிப்புகளை, என்னுடைய கவனத்தை தமிழ்நாட்டின் மீது, அரசியல் மீது செலுத்துவேன் அப்படின்னு சொன்னார். இப்ப அதற்கும் வாய்ப்பூட்டு வருகிற வகையில சரியோ தவறோ இப்போதைக்கு தமிழக பாஜகவை வழிநடத்துவதற்கு ஒரு மூத்த அரசியல் தலைவர், நிச்சயமாக தமிழ்நாட்டில் 2 கருத்துக்கு இடமில்லாம இந்த கொள்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரு எச் ராஜா அவர்களை அமைப்பாளராக போட்டு ஒரு வழிகாட்டு குழு அமைத்து விட்டாங்க. 6 பேர் கொண்ட குழு, அதுக்கு அவர் அமைப்பாளர் அப்படின்னு. அப்ப இதற்கு பிறகும் அந்த பழைய பாணியிலான விமர்சனத்தை எடப்பாடியாரும் அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்களும் அவருடைய கஞ்சாடை இல்லாம அவங்க எல்லாம் பேச முடியாது. மறுபடியும் பிஜேபியை கார்பரேட் என்பதும் இது கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு இந்த 6 பேர் கொண்ட குழுவை விமர்சனம் செய்வதும் இது வந்து உண்மையிலேயே ஏற்கனவே அவர் ஏற்படுத்தியிருந்த தோற்றத்தை அண்ணாமலை தான் 2க்கு இடையிலே தடையாக இருக்கிறார். சரி, அண்ணாமலை போயிட்டாரு. இப்ப எச் ராஜாவோ 6 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவோ அவங்க வேற அவங்க செய்ய போறாங்க. எத்தனை யாரு வந்தாலும் தலைமை வந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம்னு அவங்க சொன்னாங்களே. அப்ப வந்து இன்றைக்கு பாஜகவிற்கு விருப்பம் இருக்கா? அதிமுகவோட நெருங்குறதுக்கு கூட்டணிக்கான விருப்பம் இருக்கிறதா? இல்ல, நாம வந்துட்டு திமுகவையும் அதிமுகவையும் சமதூரத்துல தான் வச்சு பாக்குறோம். திமுகவோடும் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம், அதிமுகவோடும் கூட்டணி சேர்ந்திருக்கிறோம். திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறோம், அதிமுகவை எதிர்த்து பேசிக்கிறோம். அவங்க 2 பேருமே ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதுல எங்களுக்கு 2 கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு ஆட்சியில இருக்கக்கூடியவர்களை வீழ்த்த வேண்டுமானால் ஏதாவது ஒரு திராவிட கட்சி துணை கொண்டுதான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிற கடந்த கால யதார்த்தத்தை கணக்கிலே கொண்டுதான் நாம பண்ணினோம். போன பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு நெருக்கடியான தேர்தல், உங்களால அத்தனை பேருக்குமே தெரியும். பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம்தான் என்டிஏக்கு நெருக்கடியான தேர்தல். தமிழகத்தினுடைய தேவை எங்களுக்கு அதிகம். பாராளுமன்ற தேர்தலே முடிஞ்சு போச்சு. ஆசிட் டெஸ்ட் ஓவர். அக்கினி பரீட்சையில நாங்க வந்துட்டு எழுந்து வந்துட்டோம். இப்ப 3வது முறையாகவும் ஆட்சி அமைச்சிட்டோம். அதனால தமிழ்நாட்டுடைய தேவை பாராளுமன்றத்திற்கு தேவையில்லை. இனிமேல் நம்ம நினைச்சாலும் அது தேவைப்படாது. முடித்து போன தமிழ்நாட்டுடைய தேவை நாடாளுமன்றத்துக்கு தேவை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நாடாளுமன்றத்துக்கு எல்லா மாநிலத்துடைய தேவையும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இருக்கும், எப்போதும் இருக்கும். இல்லங்கம்மா, இல்ல இப்போதைக்கு தமிழ்நாட்டில இருந்து எம்பிக்கள் 40 பேர் திமுக அணியில இருக்காங்க. அந்த 40 பேர் எங்களுக்கு எதிரானவங்க தான். இதுல 1, 2, 5, 10, 20 வந்திருந்தா அது எங்களுக்கு ஒரு பக்கபலமாக உற்றதுணையாக இருக்கும். பல மசோதாக்களை நிறைவேற்ற அதிமுக வந்திருந்தாங்கன்னா எப்படி உங்களுக்கு பக்கபலமா உற்றதுணையா இருந்திருக்கும்? நிச்சயமா அவங்க இருப்பாங்க. நிச்சயமா, அது வேற விஷயங்க. நான் அது உள்ளுக்குள்ள போகல. ஆனா அவங்க வந்துட்டு திமுகவும் அதிமுகவும் ஒரு ட்ரெயின்ல பயணிக்க முடியாது. அதனால அவங்க 2 பேரும் ஒரு குதிரையில பயணிக்க முடியாது. அதனால அவங்க ஒண்ணு எங்களோட வந்தாகணும், அல்லது தனியா நின்னாகணும். தனியா நிற்பது என்பது அரசியல்ல தற்கொலைக்கு சமம் என்பது அதிமுகவுக்கு தெரியும். அதனால அது புரியும். ஆனால் அப்போதைக்கு விட்டு கொடுக்காத அதிமுக, இறங்கி வராத அதிமுக. கவிதாசன் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 தேர்தல் அதிமுகவுடைய ஜீவாதார போராட்டம், வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலையும் கடந்த பாராளுமன்ற மாதிரியே இவங்க விட்டேத்தியா போனாங்கன்னா, நீங்க இந்த வியூக வகுப்பாளர்களை நம்பி மக்களை மதிக்காம, மக்களுடைய எண்ண ஓட்டங்களை ஏற்காம, தமிழகத்தை சரிவர படிக்காம, எதிர்க்கு எதிராக ஒன்றிணையாமல் இவங்க தனி ஆவர்த்தனம் செய்தார்களே ஆனால்
அதிமுகவுடைய கடந்த காலங்கள்ல அதிமுக தனியா நின்னு ஜெயிச்ச கட்சி தானே. நீங்க ஏன் அலாமிங்கா சொல்றீங்க? நீங்க தனியாலாம் நிக்க மாட்டீங்க, நின்னா உங்களுக்கு வாக்கு வராதுன்னு நீங்க ஏன் அலாமிங்கா சொல்றீங்க? உங்களுக்கு அவங்க தேவையா? இல்ல அதாவது தமிழகத்துல ஜெயலலிதா அம்மையார் ஒரு யானையை போல இருந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு யானையை போல இருந்தாங்க. அவங்க எல்லாம் களத்துல இருக்கும்போது நாங்க இருந்திருக்கோம், இனிமேலும் இருப்போம். ஏன்னா எங்க பார்ட்டி வந்து ஆர்கனைஸ்டு பார்ட்டி, ஆர்கனைசேஷன் ஓரியன்டட் பார்ட்டி. ஆனா இவங்க அப்படி இல்ல. நான் கேக்குறேன், அவங்களும் ஆர்கனைஸ்டு பார்ட்டி தான். உங்களை விட அதிக பூத் ஏஜென்ட் வச்சிருக்காங்க, உங்களை விட அதிக அளவுல நிர்வாகிகள், கட்டமைப்பு, அடித்தளம், கிராஸ் ரூட் வரைக்கும் வச்சிருக்காங்க. அப்ப அவங்களும் உங்க அளவுக்கு டஃப், அவங்க இத்தனை வருஷம் பார்த்தவங்க தானே. இல்ல ஆர்கனைசேஷன்ங்கிறது பூத் கமிட்டியை மாத்திரம் வைத்து கணக்கிடப்படுவதில்லை. ஒரு சித்தாந்த தேவை இருக்கணும். சித்தாந்த தேவையில்லாத ஆர்கனைசேஷன் என்பது பசி இல்லாத நேரத்துல சோறு போடுறது மாதிரி, அது நிராகரிக்கப்படும். உங்கள்ட்ட சோறு இருக்குது அப்படின்னு பசிக்காதவனுக்கு போட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்ல. அதனால சித்தாந்த தேவை, சரியான புள்ளிக்கு வரீங்க. சித்தாந்த தேவையோட அவங்க இருக்கும் பொழுது உங்களோட முரணான சித்தாந்தத்தோட வச்சுட்டு போனாதான் உங்களுக்கு வாக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறாங்களே. இல்ல அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் சித்தாந்த தேவையே இல்லைங்க, முடிஞ்சு போச்சு. திராவிடம் என்கிற பொய்யான சித்தாந்தம் இப்பொழுது பொய்த்து போய், திராவிடம்ங்கிறது பொய்யான சித்தாந்தம்னு எப்படி சொல்றீங்க? அவங்கவங்க நம்பிக்கை அவங்கவங்களுக்கு தானே. உங்க சித்தாந்தம் உங்களுக்கு பெருசுனா அவங்க சித்தாந்தம் அவங்களுக்கு பெருசு தானே. இல்லங்க, தமிழ் தேசியம் என்கிற சித்தாந்தம் அதுதான் யதார்த்தம். கன்னட தேசியம் உருவான பிறகு, தெலுங்கு தேசியம் உருவான பிறகு, மலையாள தேசியம் உருவான பிறகு தமிழ் தேசியத்தை திராவிட தேசியம் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்ல இயலாது. ஆனா இவங்க இன்னமும் திராவிட வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க பாக்குறாங்க. தமிழ் தேசியத்தை ஆதரித்து பாஜகவுல பேசுறாங்கும் போதுதான் அப்ப எந்த இடத்துல வந்து இந்த ஆன்டி நேஷனல், தனி நாடு கேட்கிறார்கள், தனித்தாக பிரித்தாளுகிறவர்கள் இப்படின்லாம் சொன்ன அந்த கடந்த கால வசனங்கள்லாம் நினைவுக்கு வருது. இல்லங்க, 54ல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு, நீங்க மொழிவழி அரசாங்கங்கள் அமைக்கப்பட்ட பிறகு, நம்ம நம்ம அவ்வளவு வரலாறுக்கெல்லாம் போக வேணாம் சார், தெரிஞ்ச வரலாறு தான். நான் ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். பாஜக 2026ல தனித்து போட்டியா இல்ல அதிமுகவுடன் கூட்டணி போட்டியா? என்ன கணக்கு இருக்கும்? நீங்க எப்படி தேசிய தலைமை சொல்ல போதுன்னு தான் சொல்ல போறீங்க ஆன்சரு. இருந்தாலும் என்ன நினைக்கிறார்கள் தொண்டர்கள் விருப்பம் என்ன? இல்ல 2026ல பாஜக தலைமையில ஆட்சி நீங்க எழுதி வச்சுக்கோங்க வேணா. அது நாங்க என்ன மாதிரி வியூகம் வைப்போம், என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் சொல்வதற்கில்லை. எங்களுடைய பாராளுமன்ற குழு, பார்லிமெண்டரி போர்டு, அதுதான் அப்சல்யூட் அத்தாரிட்டி. நீங்க சொல்றது மாதிரி தேசிய தலைமை ஜே.பி. நட்டா மாத்திரம் இல்ல, அல்லது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மாத்திரமல்ல, அல்லது தமிழக தலைவர் அண்ணாமலை மாத்திரமல்ல, அல்லது வழிகாட்டு குழு அமைப்பாளர் எச் ராஜா மாத்திரமல்ல. எங்களுக்கு பார்லிமெண்டரி போர்டு என்கிற சர்வ வல்லமை படைத்த அமைப்பு, அவங்கதான் முடிவு செய்ய போறாங்க. ஒருவேளை இந்த காலகட்டங்கள் இருக்குல்ல, அண்ணாமலை லண்டன்ல இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல இந்த ஒருங்கிணைப்பு குழு வேறு மாதிரியாக செயல்பட்டு இங்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வருது, ஒரு மாற்றங்கள் வருதுன்னா அதுக்கப்புறம் பாஜக எப்படி செயல்படும்? இல்ல அது யூகத்துல எல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. இப்ப நாங்க வந்து எங்களுடைய அமைப்பு தெருவில் நடந்துகிட்டு இருக்கு. உறுப்பினர் சேர்க்கை தமிழ்நாட்டுல 1 கோடி பேர் உறுப்பினர் சேர்க்கணும் அப்படிங்கிற இலக்குல அனைத்து அரசியல் பணிகளையும் நாங்கள் வந்து இரண்டாவதாக ஒத்தி வைத்து விட்டு தேவைக்கேற்ப மட்டும் போராட்டங்களை வச்சுக்கிறது அப்படின்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு, இப்போ 1 கோடி பேர் உறுப்பினர்கள், அது குறைந்தது ஒரு பூத்துக்கு 200 பேர் உறுப்பினர்கள் என்கிற இலக்கை வச்சு இப்ப நாங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அதுக்கு அடுத்து எங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது கிடையாது. அண்ணாமலைஜியை வந்துட்டு ஆடு என்று உருவகப்படுத்தி பிரியாணி போட்டவர்கள் இருக்காங்க, நடுத்தருவுல வெட்டி பிரியாணி போட்டவர்கள் இருக்காங்க. இப்ப அவருடைய உருவப்படத்தை எரிச்சு செருப்பால் அடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா தனிநபருக்கு எதிரான நடவடிக்கையா இல்ல அமைப்புக்கு கொள்கைக்கு எதிரான நடவடிக்கையா என்பதை காலம் பதில் சொல்லும். நாங்க அதிமுக வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் இந்துத்துவா அப்படின்னு நினைச்சோம். அம்மையார் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்ப எடப்பாடியார் வந்து இந்துத்துவாவுக்கு எதிராக, இந்துக்களுக்கு எதிராக அவர் போர் முரசு கொட்டுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல போற போக்குல அப்படி சொல்லிட்டீங்களே, என்ன பண்ணாரு அவரு?
எதற்கு தன்னுடைய இல்லங்க ஒரு அடக்கம் வேணும். அவர் அடக்கம் எந்த அமரர் வைக்கும். இடத்துலயாவது அடங்காமை ஆறில் வைத்து விடும். இல்ல எதுக்கு நீங்க நீங்க குரலை ஒரு சொல்லுங்க. ஒரு குரல் மாநில சொல்றது வேற. தலைவர் உங்க தரப்புல இல்லங்க. இருந்தும் வார்த்தையை இல்ல, ஒரு விட்டீங்க, அவங்க தரப்புல இருந்து இல்லங்க. வார்த்தையை விட்டாங்க. அப்படி இல்ல, இருக்கும் பொழுது நாங்க நீங்க இந்த குரலை சொல்லிட்டா அடுத்து பேசுறவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு 2 குரல் சொல்லுவாங்க. அவ்வளவுதான், டேலி இல்லங்க. ஆயிடும். இல்ல மாநில தலைவருடைய கொடும்பாவியை எரிப்பதோடு மாத்திரமில்லாம அவருடைய புகைப்படத்தை செருப்பால் அடித்தது என்பது அதிமுகவுடைய அரசியல் ஞானமா? சொல்லுங்க, நடுநிலையாளர்கள்ட்ட கேட்கிறாங்க. எல்லாமே வரம்பு மீறி நடக்கும் பொழுது, நீங்க இது எல்லாமே அரசியல்ல ஒரு பார்ட்டா ஆரம்பத்துல நடக்கும் போது சொன்னேன், நீங்க யாரோ அவங்க கிட்ட இன்னும் நியாயம் நாங்க கேட்டீங்கன்னா சொன்னது. அவங்க உங்ககிட்ட நீங்க பேசுனது சரியான உங்ககிட்ட நியாயம் கேட்பாங்க. சரி,